பொருளாதார குற்றப்பிரிவுக்கு எதிராக நடிகர் ஆர்.கே. சுரேஷ் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்போம். வணக்கம் சுரேஷ், இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதன் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது அதிக வட்டி தருவதாக கூறி சுமார் 1 லட்சம் முதலீட்டாளர்களிடம் 2400 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக ஆருத்ரா நிறுவனம் மற்றும் அதனுடைய இயக்குநர்கள் உட்பட 21 பேருக்கு எதிராக பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணையில இந்த மோசடியில் நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியான ஆர்.கே. சுரேஷுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது. இதையடுத்து ஆர்.கே. சுரேஷனுடைய 8 வங்கி கணக்குகளை முடக்கம் செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த வங்கி கணக்குகள் முடக்கத்தை எதிர்த்து ஆர்.கே. சுரேஷ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் 8 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த வங்கி கணக்கு முடக்கத்தை நீக்கும்படி கடந்த ஜனவரி மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின்படி 8 லட்சம் ரூபாயை ஆர்.கே. சுரேஷ் தரப்பில் டெபாசிட் செய்யப்பட்டது. இருப்பினும் வங்கி கணக்கு முடக்கத்தை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு எதிராக ஆர்.கே. சுரேஷ் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த மனு விசாரணையின் போது இந்த வங்கி கணக்குகள் மார்ச் ஏப்ரல் மாதத்திலேயே அந்த முடக்கம் நீக்கப்பட்டு விட்டது என்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டுமென்றே காலதாமதம் செய்துள்ளதாக ஒரு அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார். அதே சமயம் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான கால கெடுவுக்குள் வங்கி கணக்குகள் முடக்கம் நீக்கப்பட்டுள்ளதாக கூறி இது நீதிமன்ற அவமதிப்புக்கு வராது என்று சொல்லி நடிகர் ஆர்.கே. சுரேஷனுடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.